வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பர் மார்க்கெட்டோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 325 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். எப்போவுமே நம்ம அனாலிசிஸுக்கு இந்த கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பைக்கு கேப்பில் ஓப்பன் ஆகிறது ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 322 சப்போர்ட்டை வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஓப்பன் ஆன உடனே ஒரு கரெக்ஷன் காரணமாக 322 வரைக்கும் வந்து அங்கேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து 326 வரைக்கும் போயிருக்கு. மறுபடியும் 322 வரைக்கும் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து 325 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சைட்லேயே மூவ் ஆகிருக்கு. 322 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். 322 சப்போர்ட் ஆச்சு. 321 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 333. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.